திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடலில் அங்கு குருமணி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். கச்சியப்ப சிவாசாரியார் அருளிய ஸ்ரீ கந்த புராணம். முருகப்பெருமான் தமிழ் தெய்வம், குறிஞ்சி கிழவோன் என்ற சங்க நூல்களில் குறிப்பிடப்படுபவன். பண்டை காலத்தில் தமிழ் நிலம் ஐவகையாக பகுக்கப்பட்டிருந்தன. மலையும் மலர் சார்ந்த பகுதிகளும் குறிஞ்சி எனப்பட்டது. இந்நிலத்தின் இறைவன் கந்தவேல் நக்கீரனால் இயற்றிய திருமுருகாற்றுப்படையே கந்த பெருமானை பாட்டுடை தலைவனாக கொண்டிருக்கும் முதல் தமிழ் நூல் எனலாம். முருகன் என்றால் அழகன் என்று பொருள். தமிழ் என்றாலும் அழகுதான், அமுதுதான். இது காரணம் பற்றிய முத்தமிழால் வைதாரையும் வாழ வைக்கும் முருகன் என்கிறார் அருணகிரிநாதர். முருகனின் திரு அவதாரம் தொடங்கி அவனது முழு வரலாற்றையும் வடமொழியில் ஸ்காந்த புராணம் விவரிக்கிறது. அதை அடியொட்டி கச்சியப்ப சிவாச்சாரியார் அழகு தமிழில் கந்த புராணத்தை இயற்றிருக்கிறார். கந்த புராணத்தை படிக்கும்போது முருகப்பெருமானின் பெருமைகளை மட்டுமல்லாமல் தமிழ் வளர்த்த அகத்திய முனிவர் பற்றிய செய்திகளையும் தட்ச சம்ஹாரம் முதலிய புராண வரலாற்றையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இத்தகைய சிறப்புகளுடன் இந்த கந்த புராணம் தொடங்குகிறது. திருச்சிற்றம்பலம். சபையிலே எழுந்த மறுப்பு. மாபெரும் சபை கூடியிருந்தது. மண்டபம் முழுவதிலும் மக்கள் நிறைந்திருந்தனர். புலவர்களும் பண்டிதர்களும் சாஸ்திர விற்பன்னர்களும் சகலகலா வல்லுநர்களும் அங்கே குழுமி இருந்தனர். அன்றைய தினம் அந்த சபையிலே அரங்கேற இருக்கும் அற்புத நூலை கேட்க அவர்கள் ஆவலோடு காத்திருந்தனர். குறிப்பிட்டிருந்த நேரம் நெருங்கியது. குமரக்கோட்டத்தில் கோலம் கொண்டுள்ள கந்த பெருமானுடைய பூஜையை முடித்துக் கொண்டு எழுந்தார் கச்சியப்ப சிவாச்சாரியார். பகவானுடைய திருப்பாதங்களுக்கு அருகே வெண்ணிற பட்டினால் சுற்றி வைக்கப்பட்டிருந்த ஓலைச்சுவடிகளை எடுத்து கண்களிலே ஒற்றிக்கொண்டார். அவருடைய பார்வை மந்தகாசத்தோடு நிற்கும் இறைவன் திருவடியிலே பதிந்தது. முருகா, என் அப்பனே, எல்லாம் இனிது நிறைவேற உன் அருள் துணை நிற்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டார். பின்னர் அந்த சுவடிகளை பக்தியோடு கையில் ஏந்தியவராய் புறப்பட்டார். மண்டபத்தினுள் நுழைந்ததும் பெருத்த மகிழ்ச்சி ஆரவாரம் கச்சியப்பரை வரவேற்றது. அவருடைய உள்ளம் ஆனந்தத்தால் நிறைந்து வழிந்தது. பல நாட்களாக ஆவலோடு அவர் எதிர்நோக்கி காத்திருந்த பொன்னால் அல்லவா மண்டபத்தின் மத்தியிலே சற்று உயரமாக அமைக்கப்பட்டிருந்த மேடையை நோக்கி இரு கைகளையும் கூப்பி வணங்கிய போது அவருடைய கண்களிலிருந்து நீர் பெருக்கெடுத்தது. தழுதழுத்தது. பேரன்புடைய பெருமக்களே, அடியேன் என் சிற்றறிவுக்கு எட்டியவரை எழுதி படித்துள்ள இந்த நூலை தங்கள் சமூகத்தில் அரங்கேற்றம் செய்ய வந்துள்ளேன். அனுமதி வழங்க வேண்டும் என்று வேண்டினார். தொடங்கட்டும், ஆரம்பிக்கலாம் என்று குரல்கள் எழுந்தன. கச்சியப்பர் மெல்ல மேடை மீதேறி அமர்ந்து சுவடிகளை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டார். அவர் உள்ளம் குமரப்பெருமானை தியானித்தது. கண்மூடி தியானத்தில் அமர்ந்திருந்த அவர் சிறிது நேரம் பொறுத்து கண் விழித்தார். அருகிலே வைக்கப்பட்டிருந்த தட்டில் இருந்த மலர்களில் இருந்து சில மலர்களை எடுத்து பகவானை தியானித்தவாறு ஓலைச்சுவடிகளில் மேல் சமர்ப்பித்தார். பிறகு அவற்றை எடுத்து மடி மீது வைத்துக்கொண்டு நூலை பிரித்து முதல் சுவடியை கையிலே எடுத்தார். அடுத்த கணம் அமைதி நிறைந்த அந்த சபையிலே அவருடைய குரல் கணீர் என்று எழுந்தது. திகட சக்கர செம்முக மைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கரவின் மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம்.
விநாயகர் காப்பாக தாம் பாடியிருந்த முதல் பாடலை எடுத்துச் சொன்ன கச்சியப்பர் அந்த பாடலுக்கான விளக்கத்தை பதம் பிரித்து தரலானார். திகழ் தசக்கர செம்முகம் ஐந்துளான், அதாவது விளங்கா நின்ற 10 திரு கைகளும் செவ்விய 5 திருமுகங்களும் உள்ள சிவபெருமானுடைய என்று பொருள் கூறினார். அப்போது கூட்டத்திலே அமர்ந்திருந்த புலவர்களில் ஒருவர் எழுந்து நிற்கவே மேற்கொண்டு பொருள் கூறுவது தடைப்பட்டது. ஐயா, தங்களுக்கு என்ன வேண்டும்? பாடலை திரும்பவும் படிக்கட்டுமா என்று கேட்டார் கச்சியப்பர். சுவாமி, ஒரு சந்தேகம் நிமித்தம் எழுந்து நிற்கிறேன், அதை தெளிவுபடுத்திய பின்னர் மேலே தொடரலாம் என்று தெரிவித்தார் அவர். உங்களுடைய சந்தேகம் என்னவென்பதை கூறுங்கள் என்றார் கச்சியப்பர். சுவாமி, திகழ் தசம் என்ற வார்த்தைகள் திகடசம் என புணர்வதற்கு விதி தொல்காப்பியம் முதலான இலக்கண நூல்களில் கிடையாதே, பின் எவ்வாறு அப்பதங்களை சேர்த்தீர்கள் என்று கேட்டார் அவர். ஆம், அவர் கேட்பது சரியே. இலக்கண விதிப்படி திகடசம் சரியான சேர்க்கை அல்லவே என்று கூட்டத்திலிருந்து வேறு சிலரும் தெரிவித்தார்கள். ஆம், நீங்கள் கூறுவது சரியே, அதனை நானும் அறிவேன். ஆனால் இந்த முதல் அடியான திகட சக்கர செம்முக மைந்துளான் என்பது நான் பாடியதல்ல. அது முதல் அடி என்னப்பன் கந்த பெருமான் எடுத்து தந்தது அன்றோ? அதனை அப்படியே வைத்து பாடலை நான் பூர்த்தி செய்துள்ளேன் என்றார் கச்சியப்பர். அதை கேட்டு அந்த புலவரும் வேறு சிலரும் சிறுநகை செய்தனர். சுவாமி, ஈசன் திருக்குமரன் தங்களுக்கு எடுத்து தந்திருப்பது உண்மையாயின் அவ்விதமே இருக்கட்டும். அது தங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமும் ஆகும். அதனை நாங்கள் எவ்வாறு ஏற்பது? தங்களுக்கு தோன்றி குமரப்பெருமான் அடியெடுத்து தந்தது போல் இங்கே எங்களிடையே அவர் தோன்றி இந்த அடி நாம் எடுத்து கொடுத்ததே என கூறட்டும். மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். அல்லது யாதேனுமோர் இலக்கண நூலில் விதி காட்டுங்கள். இல்லையேல் இந்த நூல் அரங்கேற நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றார் அவர். அந்த புலவர் கூறியது சரியே என வேறு சிலரும் ஆமோதித்தனர். கச்சியப்பர் என்ன செய்வார்? எவ்வளவு ஆனந்தத்தோடு அவர் சுவடியை எடுத்து முதற் பாடலை படித்தார். முதல் வார்த்தைக்கே ஆட்சேபமா? இவ்வாறு தடைப்படும் என்று அவர் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவர் உள்ளம் தவித்தது. இறைவன் எடுத்து தந்த அடிக்கு அவர் எவ்வாறு ஆதாரம் காட்டுவார்? இது என்ன சோதனையோ? அவருடைய கண்களில் நீர் திரையிட்டது. எதிர்பாராது எழுந்துள்ள இந்த இக்கட்டான நிலையை எவ்வாறு சமாளிப்பது என்பது தெரியாமல் தடுமாறினார். உடல் பதற, நெஞ்சம் துடிக்க ஓலை சுவடிகளை மேடையிலே வைத்துவிட்டு எழுந்து நின்று கைகுப்பி மக்களை வணங்கினார். பெரியோர்களே, சபை இத்துடன் இன்று கலைந்து நாளை மீண்டும் கூட்டப்படும். அவ்வமயம் தங்களுடைய சந்தேகத்தை போக்க 2னில் 1 செய்யப்படும். தட்டு தடுமாறி கூறி முடித்தார் கச்சியப்பர். கச்சியப்பருடைய வார்த்தைகளை ஏற்று சபை கலைந்தது. எல்லோரும் எழுந்து சென்றனர். அவர்கள் போவதையே வெறிக்க பார்த்தவாறு நின்று கொண்டிருந்த கச்சியப்பர் கன்னங்களின் வழியே நீர்த்துளிகள் உருண்டு சென்ற வண்ணம் இருந்தன. மண்டபத்தில் இருந்த கடைசி மனிதன் வெளியேறிய பின்னரே அவர் தம் உணர்வை அடைந்தார். ஓலைச்சுவடிகளை எடுத்து பட்டிலே வைத்து சுற்றி கைகளில் எடுத்துக்கொண்டு குமரக்கோட்டத்தை நோக்கி புறப்பட்டார். வரும்போது இருந்த உற்சாகம் இப்போது அவருடைய நடையில் காணப்படவில்லை. நடை மிகவும் தளர்ந்து போயிருந்தது. திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஸ்ரீ கந்தபுராணம் கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய கந்தபுராணம் தொடரும்.